يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சில வரலாறுகளை சொல்கிறான். அந்த வரலாறுகளை சொல்லிவிட்டு இந்த வரலாறுகளில் ஈமான் கொண்டவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான். அந்த படிப்பினையினுடைய கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் மிக சிறப்பான படைப்பு மனித படைப்பு. மனிதனை விட வலுவான பிராணி உண்டு, பல அழகான பிராணி உண்டு, இப்படி பலதையும் சொன்னாலும் மனிதனை விட சிறந்த படைப்பு என்று ஒன்று கிடையாது. அல்லாஹ் சொல்வான், வலக்கது ஹலக்குனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். மனிதனை அழகிய வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம். ஏன்னா உலகத்திலேயே அப்படி நெஞ்ச நிமிர்ந்து நடக்கிற படைப்பு மனித படைப்பு மட்டும்தான். காட்டுக்கே ராஜாவானாலும் சிங்கம் குறிஞ்சு தான் போகணும். அந்த நெஞ்ச நிமிர்த்தி நடக்கிற ஒரு படைப்பு மனித படைப்பு மட்டும்தான். மனிதனை சிறந்த வடிவத்தில் சிறந்த தோற்றத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வார். மனிதனை பொறுத்தவரையில் 3 பருவம். நம்முடைய முதல் பருவம் குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தில் ஒருவருடைய துணை நமக்கு வேண்டும். சுயமாக எதையும் செய்ய முடியாது. 2வது பருவம் இளமை பருவம். 3வது பருவம் முதுமை பருவம். இந்த முதுமை பருவம் என்பது ஏறத்தாழ ஒரு குழந்தை பருவம் போலத்தான். அப்படி தானே? நம்முடைய பேரனுடைய துணையோடு தான் நாம் வெளியே போகிறதுக்கே வீட்டில் அனுமதிப்பாங்க. அப்போ இந்த 2 பருவங்களை விட்டுட்டு பார்த்தா நல்ல பருவம் என்பது இளமை பருவம். அந்த இளமை பருவத்தில் தான் ஒரு மனிதன் இந்த எல்லோருக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய முடியும். குறிப்பாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை மிக சரியாக செய்ய முடிகிற ஒரு பருவம் இளமை பருவம். ருக்குவில் அப்படியே ஒரு பலகை மாதிரி முதுக வச்சு ஒரு இளைஞனால் நிற்க முடியும். சுஜூதில் ஷரியத்து சொல்கிற அடிப்படையில் முழுமையாக சஜிதா செஞ்சு 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் முழங்கால மடக்கி போட்டு நிம்மதியாக உட்காருதல் அப்படிங்கிறது ஒரு இளைஞனால் சரியாக செய்ய முடியும். வயசாகிட்டால் முழங்கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும். ருக்குவில் ரொம்ப முதுக சாய்க்க முடியாது. 2 சஜிதாக்கு மத்தியில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஆனால் இளமையில் இதையெல்லாம் சரியாக செய்ய முடியும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் அரிஷுக்கு கீழே நிழல் கிடைக்கிற 7 சாரார்களை பற்றி பேசும்போது ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லான்னாங்க. அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தன்னுடைய வாலிபத்தை செலவழித்த ஒரு இளைஞருக்கு அரிஷுக்கு கீழே நிழல் உண்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த இளமை என்பது பலவிதமான வானவில் போன்றது. அது பல வர்ணங்களை சுமந்தது, பல எண்ணங்களை சுமக்கக்கூடியது. ஒரு மனுஷன் கெட்டு போகக்கூடிய பருவம் பெரும்பாலும் அந்த பருவம் தான், அந்த டீனேஜ் பருவம். அந்த பருவத்தில் இவர் கெடாமல் தன்னுடைய மனசை அல்லாஹ்ட்ட கொடுக்குறாரு, தன்னுடைய உடம்பை அல்லாஹ்வுக்கு முன்னால் சாய்க்கிறாரு. அப்படி சாய்க்கிறதுனால பெரும்பாலும் கெட்டு போகிற ஒரு பருவத்திலையும் கூட இந்த புள்ள கெடாமல் ஏன் முன்னால் வந்து நின்னுதே அப்படிங்கிறதுனால எல்லாரும் நிழல் தேடி அலையக்கூடிய அந்த நாளில் இந்த இளைஞரை கூப்பிட்டு அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு கீழே நிப்பாட்டுறான். ஏன்னா அந்த இளமை என்பது
எல்லா காரியங்களையும் முன்னெடுக்கிற ஒரு பருவம். குர்ஆன்ல வரலாறுகளை சொல்கிற இடத்துல கூட அல்லாஹ் இளைஞன் என்று வருகிற போது அந்த செய்தியை முற்படுத்துவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அத்தாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அத்தா சிலைகளை செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சிற்பி. அவர் சிலையை பிள்ளை கையில் கொடுத்து வித்துட்டு வாங்குறாரு. கொண்டு போகும்போது பெத்த அத்தாட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அத்தா இதுகளை விற்கிறதுனால நமக்கு வயிறு தான் வளருதே தவிர இதுகளால் என்ன லாபம்? இதுகளால் கேட்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, இதுகளை போய் நாம் வணங்கணுமா என்று பெத்த தகப்பனாற்றை கேட்குறாங்க. அவர் செவிசாய்க்கிற மாதிரி இல்லை, தெய்வ குற்றம் வந்துடும் கொண்டு போடான்ட்டார். சரியான நேரத்தை எதிர்பார்த்து எல்லாரும் திருவிழாவுக்கு போன நேரத்தில் அந்த ஊரில் இருந்த எல்லா சின்ன சிலைகளையும் உடைச்சிட்டு கோடாரியை கொண்டு போய் பெரிய சிலையினுடைய கழுத்தில் மாட்டினார். குர்ஆன் சொல்கிற வரலாறு. பெரிய சிலையினுடைய கழுத்தில் கொண்டு போய் மாட்டினார். எல்லாம் திருவிழா முடிஞ்சிட்டு ஊருக்குள்ளே வந்தால் அவங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்குது. அந்த ஊர் மக்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஒன்றும் பஞ்சாயத்து கூடிருச்சு. தலைவர் கேட்டார், இந்த காரியத்தை செஞ்சது யாருன்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த ஊரில் இருந்த ஒரு சிலர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த வார்த்தையை குர்ஆனில் சொல்கிறான், இன்னா சமீனா ஃபத்தன், ஒரு இளைஞரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், எதுக்குருகும், அவர் தான் இந்த சிலைகளை குறை சொல்லிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், யுகாலு லஹு இப்ராஹிம், அவருடைய பேர் இப்ராஹிம். இந்த வாசகத்தை அல்லாஹ் பதிவு பண்ணும்போதே சமீனா ஃபத்தா, ஒரு இளைஞரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு இளமை என்பது சத்தியத்திற்கு ஆபத்து வருகிற போது அதற்கு சாதகமாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு பருவம் இளமை பருவம். அப்படிங்கிறது அல்லாஹ் முன்னிறுத்தி பேசக்கூடிய இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒரு மனிதர், ஒரு பையன் அப்படிலாம் சொல்லலாம். நேரடியாக அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை ஃபத்தா, ஒரு இளைஞர். கூப்பிட்டுட்டு வாங்கினாங்க, எல்லாரும் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, மம்ஃபால பிஹாலிஹத்தினா ஹாதா யா இப்ராஹிம், இப்ராஹிம் இந்த சிலைகளை எல்லாம் உடைச்சி நிர்மூலமாக்கியது யாரு அப்படின்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த பெரிய ஆள் செஞ்சிருக்கலாம்ல, ஏன்னா மாப்பிள்ளை கழுத்தில் தானே கோடாரி கிடக்குது, இந்த பெரிய சிலையினுடைய கழுத்தில் தானே கோடாரி கிடக்குது, எல்லாத்தையும் உடைச்சிட்டு கம்முன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறத பாரு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த மக்கள் அப்படியே குறிஞ்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் மக்கள் அப்படியே குறிஞ்சிட்டாங்க. பேச முடியாத இதுகளை போய் வணங்கிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே. அந்த நேரத்தில் பட்டுன்னு ஷைத்தான் அவங்கள்ட்ட வந்தான். அவங்கள திருந்த நினைச்ச அந்த நேரத்தில் அவங்கள திருப்பினான். திரும்பிட்டு சொன்னா, அதுக்கு தான் பேசாதுன்னு உனக்கு தெரியுமில்ல. அப்படி ரூட்டு மாறிடுச்சு. இங்கே ஒரு தகப்பனாருக்கு எதிராக, சிலை வணக்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு இளைஞரை முற்படுத்தும் விதமாக அல்லாஹ் பேசுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு வந்தாங்க, சிறைக்கு வந்தாங்க. அந்த பிரச்சனை ஜலீஹா அம்மாவோடு ஏற்பட்ட பிரச்சனை. மன்னர்கிட்ட சொன்னாங்க, நான் உள்ள வெளியில் இருக்கிறத விட உள்ளே இருக்கிறது தான் எனக்கு பெட்ரு, அதனால என்னை ஜெயிலில் தூக்கி போடு. கொஞ்ச நாள் இந்த அழகை கொடுத்த அல்லாஹ் இந்த அழகின் மூலமாக ஒரு சோதனையை தந்திருக்கிறான். அந்த சோதனையிலிருந்து நான் மீண்டு வரணும்னா என்னை சிறையில் தூக்கி போடுங்கன்னாங்க. மன்னர் தூக்கி ஜெயிலில் போட்டார். இந்த ஜெயிலில் போகிற நிகழ்ச்சியை சூரத் யூசுஃபில் அல்லாஹ் சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போனாங்க. வதஹல மஅஹு அஸ்ஸிஜ்ன ஃபதயான், யூசுப் நபியோடு 2 இளைஞர்கள் ஜெயிலுக்கு வந்தார்கள். அந்த 2 இளைஞர்கள் ஜெயிலுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னாங்க. இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு தான் கேட்டானுங்க அவனுங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறாங்க. யா சாஹிபைய சிஜின், சிறையில் என்னோடு இருக்கிற என்னுடைய தோழர்களே, அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன், பல கடவுள்கள் சிறந்தவர்களா, அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், யாவற்றையும் அடக்கி ஆளுகிற ஒருவனான அல்லாஹ் சிறந்தவனா? ஓரிரை கொள்கை சிறந்ததா அல்லது பல தெய்வ வழிபாடு சிறந்ததா சொல்லுங்கள் என்று அந்த இளைஞர்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை சிறைச்சாலையில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இளமை பருவத்தில். அப்ப இந்த நிகழ்ச்சியிலையும் அல்லாஹ் அவரோடு 2 இளைஞர்கள் உள்ள வந்தாங்க. இளைஞரான யூசுப் அந்த 2 இளைஞர்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார் என்று குர்ஆன்ல பதிவு செய்யறான். குகைவாசிகளை பத்தி பேசுற அல்லாஹ், குகைவாசிகள் 7 பேர் திடீர்னு மன்னனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இனி எல்லாரும் என்னதான் வணங்கணும் அப்படின்னா, என்னதான் வணங்கணும்னு சொன்ன உடனே
அந்த ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிட்டு எனக்கு எல்லாரும் சஜிதா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருந்த 7 இளைஞர்கள், முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க, யாருக்கும் யாரை பற்றியும் தெரியாது. அந்த 7 பேரும் அப்படியே ஒளிஞ்சு அரண்மனை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து ரொம்ப தூரம் கடந்து போய் ஒரு மரத்தடியில் வரிசையாக உட்கார்ந்தாங்க. 7 பேரும் உட்கார்றாங்க. ஆனால் யாரும் யார்கிட்டையும் பேசலை. ஏன்னா யாருக்கும் யாரை பற்றியும் தெரியாது. ஒருவேளை மன்னருடைய ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு 7 பேருக்கும் சந்தேகம். கடைசி அதில் ஒரு ஆள் மட்டும் தைரியத்தை வரவழைச்சி கேட்டார், ஆமாம் நீங்கள் எல்லாம் யாருன்னு கேட்டார். அப்பந்தான் அந்த இளைஞர்களில் ஒருவர் சொன்னார், மன்னனுடைய வார்த்தை எனக்கு பிடிக்கல, எனக்கு அல்லாஹ்வை பிடிக்கும். அல்லாஹ்வுக்காக நான் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்ன உடனே 7 பேரும் சொன்னாங்க, நாங்களும் அப்படிதானப்பா, அதனால இந்த ஊரில் இருக்க வேணாம், இவனுக்கு நம்மளை எப்படியாவது வழிகெடுத்துருவானுங்க, நாம போவோம் அப்படின்னு புறப்பட்டு போனாங்க. போகிற வழியில் அவங்களுக்கு பின்னால் ஒரு நாய் வந்துச்சு. அந்த நாயை கல்லெடுத்து விரட்ட பார்த்தாங்க. விரட்ட பார்த்த உடனே நாய் சொல்லிச்சு, அல்லாஹுவை நேசிக்கிற அடியார்களை நேசிப்பது குற்றமானு கேட்டுச்சு. நீ அல்லாஹ்வுக்காக ஊரை விட்டு போற, அல்லாஹுவை நேசிச்சு இந்த ஊரை விட்டு போற, உன்னை நேசிச்சு நானும் உன் கூட இந்த ஊரை விட்டு வாரேன். ஒரு இளைஞன் நல்லவனாக மாறுகிற போது அவனை சுற்றி இருக்கிற படைப்புகளுக்கு உள்ளால மாற்றம் வரும்னு அல்லாஹ் சொல்றான். அவனை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு மாற்றம் வரும். ஏன்னா அவனுடைய சீர்திருத்தத்தை பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் வரும். இந்த வயசுல இந்த பிள்ளை இப்படி மாறிடுச்சு, இந்த வயசுல இந்த பிள்ளை இவ்வளவு நேர்மையான பிள்ளையா, இவ்வளவு ஒழுக்கம் உள்ள பிள்ளையா. ஊரு கெட்டு கிடக்கிற நேரத்தில் ரமலான்ல விடிய விடிய பைக்கில் ஊர் சுத்துற பிள்ளைகளுக்கு மத்தியில் என் பிள்ளை மட்டும் குரானை தூக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது, இரவுல தஹஜ்ஜுது தொழுத, ஊர் ராத்திரி ஃபுல்லா எல்லா இடங்களையும் பைக்கில் சுற்றி தெருவில் நிற்கிற நாயெல்லாம் அடிச்சுட்டு ஃபஜ்ரு பாங்குக்கு முன்னால நாய் மாதிரி தூங்குற மற்றவங்களுக்கு முன்னால என் பிள்ளை ஃபஜ்ரு தொழுத அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு வருகிற போது அது துவாவா மாறுது. அந்த துவா பெரிய மாற்றத்தை அவருக்கு உண்டாக்குது. அப்போ அந்த நாய் அவங்களோட போச்சு. ஏறத்தாழ 300 சொச்சம் ஆண்டு குர்ஆன் சொல்கிற வார்த்தையின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான் 300 வஸ்தாது திஸ்ஆ, எக்ஸ்ட்ரா ஒரு 9, 309 ஆண்டுகள் ஒரு குகைக்கு உள்ளால போனாங்க. அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து 309 வருடங்கள் ஒரே இடத்துல படுத்து கிடக்கிறாங்க. சூரத்துல் கஹ்ஃபினுடைய தர்ஜுமாவை எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்வான், வனுகல்லிபுஹும் தாத்தல் யமீன், நாம் அவர்களை வலது பக்கம் புரட்டுவோம், வதாத்த ஷிமால், இடது பக்கம் புரட்டுவோம். ஏன்னா ஒரே மாதிரி படுத்து கிடந்தா உடம்புல தோல்ல ஏதாவது வியாதி புண்ணு வந்துடும், கரையா அரிச்சிரும். அப்போ அணக்கம் இருக்கணும், ஆட்டம் இருக்கணும். ஆட்டம் இருந்தால் தான் மேட்ரு கரெக்டாக போயிட்டு இருக்கும். அதுக்காக நாம் அவர்களை அங்கும் இங்கும் புரட்டி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்ற அல்லாஹ் அவர்களுடைய நாயை நாம் புரட்டினோங்கிறான். அவர்களோடு சேர்ந்து படுத்த நாயையும் நாம் அவ்வாறே செய்தோம். ஒரு இளைஞன் சரியானவனாக மாறுகிற போது அவனுக்கு வருகிற அல்லாஹ்வினுடைய உதவி அவனை சார்ந்திருக்கிற படைப்புகளுக்கும் வரும். இந்த நிகழ்ச்சியும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது அவன் ஆரம்பிக்கிற விதம், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம பேசுகிற போது அவர் இளைஞர்னு சொன்னான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமோடு 2 பேரும் உள்ள வந்தவங்களை ஃபத்தயான், இருமையில பேசினா 2 இளைஞர்கள். இவங்க 7 பேரை பற்றி பேசும்போது இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? ஆமனு பி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்ட, அல்லாஹுவை நம்பிய இளைஞர்கள். அதனால வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகப்படுத்தி கொடுத்தோம். அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகப்படுத்தி கொடுத்தோம். வர்ரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை வலுக்க ஆழமாக நாம் பதித்தோம் என்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த இளைஞர்கள் அந்த லெவலுக்கு மாறினதுனால ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் இந்த 7 குகைவாசிகளினுடைய பேருக்கு ஒரு பரக்கத்தை வச்சிருக்கான். இந்த 7 குகைவாசிகளினுடைய பெயருக்கு ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான். அந்த பரக்கத்து என்னன்னு கேட்டா தஃப்சீர் ஜலாலினுடைய ஹாஷியால இந்த செய்தி இருக்குது. அந்த 7 பேருடைய பேரையும் ஒரு துணியில எழுதி பிரசவ வலியில துடிக்கிற ஒரு பெண்ணினுடைய வலது தொடையில கட்டுனா அல்லாஹ் சுகப்பிரசவத்தை தருவான் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அந்த செய்தி பதிவு செய்யப்படுது. அப்போ இந்த எல்லா செய்திகளையும் பார்த்தீங்கன்னா இளமை பருவத்தில் இறை தர்பாரில் ஒரு இளைஞன் தன்னை முன்னிலைப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குது ஒரு இளைஞன் மார்க்க அடிப்படையில் ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழ்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குது. நிறைவான ஒரு செய்தி,
அதில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வரும்போது 31 வயசு, அவங்களுக்கு 31 வயசு. அவங்க இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகும்போது 37 அல்லது 38 வஃபாத் ஆயிட்டாங்க. ஏறத்தாழ 6 வருஷம் அல்லது 7 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஏற்பட்ட தோழமை சொஹபத். அவர் முஸ்லிமாக வாழ்ந்தது 6 அல்லது 7 வருஷம்தான். இந்த 6 அல்லது 7 வருஷத்துல சஅத் இப்னு முஆத் 38வது வயசுல வஃபாத் ஆகுறாங்க. அவங்களுடைய வஃபாத்து செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னஹாதா, இந்த சஅத் தஹர்ரக லஹு அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது. இவருடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது. வஷஹித லஹு 70,000 மலக்கின், 70,000 மலக்குகள் ஜனாசா தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் என்கிற ஒரு இளைஞர் மௌத்தான போது அந்த மரணத்து செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுது. 70,000 மலக்குகள் அவருடைய ஜனாசாவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஜனாசாவை தூக்கிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. சஹாபிகள் சுமந்து போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெருவிரலை மட்டும் காலில் ஊனி இப்படி நடக்கிறாங்க. காலை ஃபுல்லாக கீழே வைக்கல, 2 பெருவிரலை மட்டும் ஊனி நடக்கிறாங்க. சஹாபிகள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் பாதம் முழுமையாக பூமியில் வைக்காம பெருவிரலில் கொண்டு மட்டும் நடக்கிறீங்களே, என்னன்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குகளுடைய கூட்டம் இருக்குது, அந்த மலக்குகளுக்கு இடம் கொடுக்கும் முகமாக என்னுடைய பாதம் முழுவதையும் நான் பூமியில் பதிக்கலைங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் எப்படி கிடைச்சிச்சு? ஒரு சாதாரண 6 வருடத்தில் ஒருவர் இறந்து போனால் 6 வருட இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர், 6 வருடம் மட்டும் நபியோடு தொடர்பில் இருந்த ஒருவர், அவர் இறந்து போன போது அர்ஷ் ஆடுகிறது, 70,000 மலக்குகள் வருகிறார்கள் என்றால் இளமை முழுவதையும் இறைவனுக்கு தாரை வார்த்தால், இறைவனுக்காக கொடுத்து விட்டால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய பரக்கத்தை தர்றான், பெரிய மாற்றத்தை தர்றான் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம் வீட்டு இளைஞர்களை அவனுக்கு உகப்பான அடியார்களாக கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.